லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா, பிரிந்த கைகள் மீண்டும் இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் இந்த நாடாளுமன்ற தேர்வுகள் முடிந்த நாளில் இருந்தே பலமாகவே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் ஒருங்கிணைப்புக்கு அதிமுக தலைமை மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. இந்நிலையில் இது சம்பந்தமாக பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்களை தொண்டர்களின் ரத்தம் உறிஞ்சிய அட்டை என்று காட்டமாக விமர்சனமும் செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். கடந்த 2 நாட்களாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் நடத்திய இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு? தலைமையுடைய தற்போதைய இந்த அறிவுக்கு பின்னணியில் நடந்தது என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒருங்கிணைப்பு என்ற 2 நாட்களாக பேசப்பட்ட வந்த அந்த பரபரப்பான கருத்துக்களுக்கு, வலியுறுத்தல்களுக்கு தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது நேற்று முன்தினம் சேலத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் திரு வேலுமணி, திரு தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திரு கே.பி. அன்பழகன், கே.ஏ. செங்கோட்டையன், மூத்த அமைச்சர் சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்ட இந்த 6 பேரும் திரு எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாயிருந்தது. அதாவது அந்த வலியுறுத்தல் என்பது மீண்டும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வலிமையாக அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். திருமதி சசிகலாவை இணைத்துக் கொள்ள வேண்டும், திரு ஓபிஎஸ், அதே போல் திரு ஆர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்தால்தான் நாம் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற அந்த கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப ஆழமாக வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 2 நாட்களாக அது தொடர்பான பேச்சுக்கள் சமூக வலைதளத்திலும் அதிக அளவில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திரு டி ஜெயக்குமார் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது சேலம் சந்திப்பு பற்றி எந்த விளக்கமும் இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. முதல் முறையாக ஜெயக்குமார் தான் அந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க முன்னாள் அமைச்சர்கள் எடுத்த அந்த அந்த தகவல் என்பது அதுக்கு ஒருங்கிணைப்புக்கு இல்லை, அதற்கான ஒருங்கிணைப்புக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் சில காட்டமான கருத்துக்களையும் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட திரு தினகரன், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா உள்ளிட்டோர் தொண்டர்களின் ரத்தத்தை உறிஞ்சிய அட்டை என விமர்சனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒருங்கிணைப்பு என்பது ஒரு மாய கருத்தை திரைக்கதை வசனம் எழுதி யாரோ சிலர் பரப்புவதாகவும் ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்துள்ளார். பொதுவாக அதிமுகவை பார்க்க வேண்டாம், அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் வாயிலாக தான் வெளியிடப்படும். ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி முறிவு என்ற அந்த ஒரு கருத்தை முதலில் மீடியாக்களில், அதாவது ஊடகங்களில் தெரிவித்தவர் திரு டி ஜெயக்குமார். அப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து தான் திரு டி ஜெயக்குமாரின் கருத்தாக இதுவரை கடந்த காலங்களை நாம் உற்று நோக்கும் போது இருந்து வந்துள்ளது. ஆகையால் இந்த இணைப்பு குறித்து பேசப்படவில்லை. இந்த இணைப்பு என்பது இல்லை, அதற்கான சாத்தியமே இல்லை என திட்டவட்டமாக காட்டமான பதில்களை திரு ஜெயக்குமார் தெரிவித்திருப்பது என்பது அது திரு எடப்பாடியினுடைய கருத்தாக தான், எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நேற்று முன்தினம் இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதாக கூறப்பட்ட வந்த நிலையில் 3 முக்கிய நிர்வாகிகள் 2 நாட்களாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அருகில் அமர்ந்துதான் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். திரு தங்கமணி, திரு வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர். அப்படி இருக்கும் பொழுது இன்று காலை கூட திரு எஸ்.பி. வேலுமணி தான் திரு எடப்பாடி பழனிசாமியை பூங்கொத்து கொடுத்தும் நூல்கள் கொடுத்தும் வரவேற்றார் அதிமுக தலைமை அலுவலகத்தில். நேற்று முன்தினம் அப்படி ஒரு பேசப்பட்ட வந்த நிலையில் இந்த நிலையில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது திரு டி ஜெயக்குமாருடைய கருத்து என்பது திரு எடப்பாடியினுடைய கருத்தாக தான் பார்க்கப்படுகிறது. இது தற்பொழுது அதிமுகவில் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த இணைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் உள்ளது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.